இந்த வீடியோவில் நம்ம ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் ஐபிஓவோட டே 2 சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்துச்சு, ஸோ டே 3 சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்க போகுது, லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன இந்த ஐபிஓவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஓட ஃபைனல் வியூ பார்க்க போகிறோம். லிஸ்டிங் எந்த அளவுக்கு இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதே மட்டும் இல்லாமல் சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபிஓவோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன போன்ற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெக்ஸகன் நியூட்ரிஷன் ஐபிஓவோட 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். QAB இன்வெஸ்டர்ஸ், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆன பேங்க்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற நிறுவனங்கள், பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இந்த ஐபிஓக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க பார்ப்போம். 0.17 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. பட் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கோம். டே 3 அதுவும் போஸ்ட் லஞ்சுக்கு மேலே தான் வந்து இவங்க அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படிங்கிறனால. ஸோ டே 3ல இவங்க அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து NII கோட்டாமே பார்த்தீங்கன்னா 6.7 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ரீட்டைல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா 6.22 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. 6 மடங்கு பக்கம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ 2 நாள்லேயே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஓவராலாக வந்து 4.6 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக 2 நாளில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. பட் இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் வந்து சிறுசு தான் சொல்லிட்டு மறந்துட வேண்டாம். ஸோ 139 கோடி பக்கம் தான் இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸே. அதுவுமே என்டையர்லி ஆஃபர் ஃபார் சேலுங்கிறது வந்து மறந்துட வேண்டாம். ஸோ டே 3 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ டே 3ல QAB இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் சிஎம்ஆர் கிரீன் எனர்ஜிஸ் அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமாங்கிறது டவுட்ஃபுல் தான். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அந்த அளவுக்கு இருக்குமாங்கிறது டவுட்ஃபுல் தான். ஸோ அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தற்போது 6.5 ருபீஸாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 14.4% வந்து லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிஎம்ஆர் கிரீன் எனர்ஜிஸோட அளவுக்கு GMP இல்லாதனால அந்த அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுமாங்கிறது நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் டீசெண்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ லிஸ்டிங் சான்சஸில் வந்து பார்க்கும்போது இந்த ஐபிஓ ஒரு 7 to 12% வந்து இந்த ஐபிஓட லிஸ்டிங் இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட்டோட சுச்சுவேஷன் இப்போ நம்ம பார்த்துருந்தோம் ஆல்ரெடி ஃபேவரபுளாக இல்லை. ஸோ அதனால் இந்த ஐபிஓட லிஸ்டிங் பாதித்தாலும் பாதிக்கலாம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபிஓவோட GMP பார்த்துருவோம். இந்த ஐபிஓட GMP சேம் அந்த 35% ரேஞ்சிலேயே வந்து தற்போதும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 35.42% வந்து லிஸ்டிங் தரக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் மண்டே வந்து அலாட்மெண்ட் சொல்லிட்டு. ஸோ கேஃபின் டெக்னாலஜிஸ் ஓட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட அலாட்மெண்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரியும். நன்றி, வணக்கம்.